10வது ஸ்லோகம். தே அபி ச அமும் அமிருஷ்யந்தஹ பாதஸ்பர்ஷம் இவ உரகாஹ. தேபி சாமும் அமிருஷ்யந்த பாதஸ்பர்ஷமிவோரகாஹ. பாதஸ்பர்ஷம் இவ உரகாஹ. शरैहि अविद्यन् युगपद द्विगुणं प्रचिकीर्षवः. शरैरविद्यन् युगपद द्विगुणं प्रचिकीर्षव. तेऽपि चामुममृष्यन्त पादस्पर्शमिवोरगाः. शरैरविद्यन् युगपद द्विगुणं. युगपद द्विगुणं. शरैरविद्यन् युगपद द्विगुणं प्रजिकीर्षवाम्. அவித்யன் சொன்னனாக்கா முறிக்கிறது அப்படின்னு அர்த்தம். தே அவா அபி கூடியும், யட்சர்கள் கூடியும், அமும் யட்சர்கள் கிட்ட யுத்தம் பண்ணின அவனே, அந்த துருவனே, துருவராஜாவ அமிருஷ்யந்தஹா நன்னா புகழ்த்தி பாடினா இதுக்கு முன்னாலத்த ஸ்லோகத்துல. இருந்தா கூட கொஞ்சம் கூட தாங்க முடியாத அளவுக்கு துருவனோடு அந்த போராட்டம் இருந்தது. அட்டே டைம் மூணு ശരങ്ങളെല്ലാം இப்படி நெத்தியில தரச்சா அതൊരു பெரிய யுத்தம் தான், ஸ்ட்ராங்கான யுத்தம் தான். அது தாங்க முடியாதுக்கு அவ என்ன பண்ணினா, துருவனோடு அந்த வீரசூர பராக்கிரமத்தை தாங்க முடியாத அவ துருவனோடு யுத்தத்தை தடுத்து நிப்பாற்றத்துக்கு சாதிக்காத அவ சத்ருதாபாவத்தில் என்ன பண்ணினா, பாதஸ்பர்ஷம் இவ உரகாஹா. பாம்ப ചവിട്ടിனா எப்படியாக்குமோ அது சீறி பாஞ்சு வரும். அமைதியா ஒரிடத்துல படுத்துட்டு இருக்கிற பாம்பு அதை உபதிரவிச்சாதான் அது நம்மளை உபதிரவிக்கும். அப்ப நம்ம தெரியாம நம்மளோட காலு அது மேல பட்டெடுத்து அப்படின்னாக்கா எப்படியாக்குமோ அது உடனடி சீறிப்பாஞ்சு வர்றது. அதே மாதிரி மிதிபட்ட பாம்பு மாதிரி, மிதிபட்ட பாம்புகளை மாதிரி யட்சர்கள் எல்லாரும் துருவன் கிட்ட எதிரிட்டு யுத்தம் செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டு சீறிப்பாஞ்சு வந்தா. பிரதிகீர்ஷவஹா பிரதிகாரம் செய்யறதுக்கு ஆசைப்பட்டு துருவன் அனுப்பின ശരங்களுக்கு എതിർ ശരം അനുപ്പുറത്തുക്ക് റെഡിയായിണ്ട്. മൂന്ന് ശരങ്ങളാക്കുമേ യക്ഷകളോട് നെറ്റിയെ പാത്ത് ധ്രുവൻ അനുപ്പി തറച്ചത്. அதுக்கு பழிக்கு பழி வாங்கறதுக்காயிட்டு அவ என்ன பண்ணினா, த்விகுணம் ஷரைஹி മൂന്ന് ശരങ്ങളെയാക്കുമേ ധ്രുവൻ അനുപ്പിനത്. അതിനോട് ഡബിൾ ശരങ്ങളെ അതാക്കും ദ്വിഗുണം. 3 × 2 6. அப்போ அங்க இருக்கிற அத்தனை யட்சர்களும் கூடிட்டு த்ருவன் அப்படிங்கிற ஒருத்தர் மேல 6 ശരങ്ങളെ அனுப்பினா. த்ருவன் தன்னந்தனியா நின்னுண்டு அந்த 10,000க்கு மேற்பட்ட எல்லா வீரர்களோடு மேலையும் யட்சர்களோடு மேலையும் 3 ശരങ്ങളാക്കും அவளோட நெத்தியில தரச்சது. அதுக்கு பழி வாங்கறதுக்காயிட்டு அந்த யட்சர்கள் அத்தனை பேரும் கூடி சேர்ந்து அவ ஒவ்வொருத்தரும் 3 × 2 நீ 3 அனுப்பினியா, நாங்கள் இதா அதனோட டபுள் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 6 ശരങ്ങളെ ധ്രുവനോട് മേലെ
തറച്ച. யுகவது ധ്രുവൻ എപ്പിടിയാക്കുമോ അറ്റേ സെയിം ടൈം எல்லா யட்சர்களோடு நெத்திய பார்த்து குறிவச்சு 3 சரங்களை தரைச்சது. அதே மாதிரி அங்க இருக்கிற அத்தனை அசுரர்களும் யுகபது அட்டே சேம் டைம் 3x2 6 சரங்களை ஒவ்வொரு வீரனும் 6 சரம் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லா வீரர்களும் 6 சரங்களை அட்டே சேம் டைம் ധ്രുവനോട് மேல பிரயோகிச்சா. ധ്രുവനോട് നേരെ അവിദ്യൻ പ്രയോഗിച്ച. அப்படி ധ്രുവനെ அவ முறிப்படுத்தினா. ധ്രുവനோடு சரீரத்திலேருந்து பிளட் வர அளவுக்கு அச்சது. பகரத்துக்கு பகரம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சு ധ്രുവനோடு சரீரத்தை அவ முறிக்கிற அளவுக்கு ஆயிடுத்து. யட்சர்கள் நல்ல யுத்த சாமர்த்தியம் இருக்கிறவாள் ஆக்கும் அப்படின்னு ധ്രുവனுக்கு எடுத்து காட்டினா இது வழியா. இதுக்கு முன்னாலത്തെ ஸ்லோகத்துல ധ്രുവൻ கிட்ட பேசினதை நம்ம பார்த்தோம். நீ எത്ര நன்னா யுத்தம் பண்ணறாய், அட்டே சேம் டைம் எங்க எல்லாரோடும் நெத்தியிலையும் 3 சரங்களை அனுப்பினியே, ஒன்னளவுக்கு டேலண்ட் ஒன்றும் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆக்குமே அவ பேசினா. அதுல ധ്രുവൻ கொஞ்சம் குஷி ஆயிக்கிட்டும், கொஞ்சம் ஜாகிரதை கம்மியாகட்டும் அப்படின்னெல்லாம் ஒரு தந்திரம் உபயோகிச்சுட்டாக்கும் அவ அதை செஞ்சது. இப்ப இதா அசந்து நிற்கிற மாதிரி இருக்கிற ஒருத்தர்கிட்ட அசப்பில் ஒருத்தரை தள்ளி விடுற மாதிரி இப்ப இதா அத்தனை பேரும் சேர்ந்து 6 அம்புகளை ധ്രുവனோடு மேல தரச்சா. யட்சர்கள் நல்ல யுத்த சாமர்த்தியம் இருக்கிறவாளாக்கும் அப்படிங்கிறத ധ്രുവனுக்கு எடுத்து காட்டுற மாதிரி இருந்தது இந்த யட்சர்களோடு போராட்டம். 11வது ஸ்லோகம். ததஹ பரிக நிஸ்திரும்ஷைஹி பாச சூல பரஸ்வதைஹி சக்திஹி ருஷ்டிபிஹி புஷுண்டீபிஹி சித்ரவாஜைஹி ஷரைஹி அபி. தத பரிக நிஸ்திரும்ஷை பாசசூல பரஸ்வதை சக்திருஷ்டிபிர்புஷுண்டிபி சித்ரவாஜை சரைரவி. 11வது ஸ்லோகமும் 12வது ஸ்லோகமும் சேர்த்தியாக்கும் அர்த்தத்தை பார்க்கிறோம். அதனால 12வது ஸ்லோகம். அப்யவர்ஷன் பிரகுபிதாக சரதம் சஹசாரதிம் இச்சந்தஹ தது பிரதீகர்த்தும் அயுதானி த்ரயோதச. அப்யவர்ஷன் பிரகுபிதா சரதம் சஹசாரதிம் இச்சந்தஸ்தத் பிரதீகர்த்தும் அயுதானி த்ரயோதச. ரெண்டு ஸ்லோகங்களை சேர்த்தி வச்சு அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சில சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரி 2, 3 ஸ்லோகங்களை எல்லாம் சேர்த்தி வச்சு அர்த்தத்தை பார்த்தா தான் அதுக்கு ஒரு பூர்ணதை கிடைக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் மட்டும் ஸ்லோகங்களை சேர்த்தி நம்ம அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கோம். த்ரயோதசா 13 அயுதானி. அயுதம் ஜனனா 10,000. 13 × 10,000 1,30,000 யட்ச படர்கள் ஒரு சேர. ததஹா அந்த
குபேரபுரியோடு யுத்தக்களத்தில் அந்த யட்சர்களெல்லாம் எல்லா யட்சர்களும் 6 6 அம்புகள் வீதம் துருவன் மேல அனுப்பினோன. எത്ര யட்சர்களாக்கும் துருவன் மேல அம்புகளை அனுப்பினா அப்படிங்கிறதையாக்கும் சொல்லப்படுறது. ത്രയോദശ അയുധാനി 1,30,000 படர்கள் ஒரு சேர அட் எ சேம் டைம் ஒவ்வொருத்தரும் 6 6 ബാണങ്ങളെ അനുപ്പിന. ഒരു കുബേരനോട് ബലൻ 6 അമ്പുകളെ ധ്രുവനോട് മേലെ അനുപ്പിന മാതിരി 1,30,000 ബടറുകളും 6 അമ്പുകളെ അനുപ്പിന. അതും അറ്റ് എ സെയിം ടൈമിൽ അനുപ്പിന. പരിക ഒലക്കൈ, നിസ്ത്രിംശൈഹി വാളുകൾ, പാശം കയറ്, ശൂലം ത്രിശൂലങ്ങൾ, பரஸ்வதைஹி பரசுராமன் கையில் வச்சிருக்கிற மழு மாதிரி இருக்கிற ஆயுதங்கள், சக்திஹி சக்தி அப்படிங்கிற வேல் இதெல்லாம் உபயோகிச்சுட்டு ரிஷ்டிபிஹி நல்ல திருடமான மரத்தடியால ஈட்டி மரத்தோடு தடியால உண்டாக்கின ஆயுதங்களையும் உபயோகிச்சுண்டு புஷுண்டீபிஹி புஷுண்டி அப்படிங்கிற கதை அப்படிங்கிற ஆயுதத்தையும் உபயோகிச்சுண்டு சித்திரவாஜைஹி நல்ல அட்ராக்டிவான விவித வர்ணங்களால இருக்கிற ரக்கை கட்டின റക്കയാല ഡെക്കറേറ്റ് പണിന ഷരൈഹി അമ്പുകളാലെയും. പറവകൾ നല്ല സ്പീഡിൽ പറക്കുമേ, அதனால இந்த அம்புகள் நல்ல ஸ்பீடா பறக்கட்டும் அப்படின்னு பறவைகளோடு பெரிய பெரிய பறவைகளோடு ரெக்கைகளை இந்த அம்புகளில் அலங்காரமாக கட்டப்பட்டிருந்தது. அப்படி இருக்கிற அம்புகளாலேயும் சூப்பர் ஃபாஸ்ட் ஆயிட்டு இந்த அம்புகள் எதிரியோடு மேலே போய் பதிக்கிறதுக்கு ஆயிட்டு அபி இதெல்லாம் கூடி உபயோகிச்சுட்டு பிரகுபிதாக ரொம்ப கோபத்தோடு கூடி ധ്രുവനോട് மேலே அபியவர்ஷன் மழை மாதிரி தொடர்ந்து வர்ஷிச்சா, நிப்பாட்டலை பேமாதிரி மாதிரி வர்ஷிச்சா. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பு காணவே முடியலை, அந்த அளவுக்கு வருஷிச்சுட்டே இருந்தா. நிறைய ஆயுதங்களே அக்கம் இப்போ ധ്രുവனோடு மேலே போட்டா அப்படிங்கிறத பார்த்தோம். ധ്രുവൻ ஃபஸ்ட்டு தன்னோட அம்புகளை உபயோகிச்சு 3 வில்லில அம்புகளை தொடுத்து ஒவ்வொரு அசுரனோடு மேலேயும் 3 சரங்களை மட்டும்தான் தொடுத்து விட்டது. இப்போ சத்ருபட்சமாயிருக்கிற அசுர சேனையோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 1,30,000. இந்த பக்கம் டீமில் ധ്രുവன் மட்டும்தான். அவ அத்தனை பேரும் ஒரு சேர ஆளுக்கு 6 வீதம் அம்புகளை ധ്രുവனோடு மேலே தொடுத்து விட்டா, அது மட்டும் இல்லாதக்கு பல பல ஆயுதங்களால ஒரு சேர ஆக்கிரமிச்சா, தொடர்ந்து ஆக்கிரமிச்சா. கொஞ்சம் ரெஸ்ட் கூட எடுக்கலை. சகசாரதீம் ரதத்தை ஓட்டிண்டு ധ്രുവനെ அந்த யுத்த களத்தில் கொண்டு நிப்பாட்டி இருக்கிற சாரதியோடு நேர அதே மாதிரி ധ്രുവனோடு மேலே எல்லாம் இப்படி அம்புகளையும் ஆயுதங்களையும் யட்சர்கள் வருஷிச்சா. தது
துருவன் கிட்ட பிரதிகாரம் செய்யறதுக்கு இச்சந்தகா ஆசைப்பட்டு அவ இப்படி செஞ்சா. 13வது ஸ்லோகம். ஔத்தானபாதிஹி சஹ ததா சஸ்திரவர்ஷேண பூரிணா ந உபாத்ருஷ்யதஹ சன்னஹ ஆசாரேண யதா கிரிஹி ஔத்தானபாதி சததா சஸ்திரவர்ஷேண பூரிணா ந உபாத்ருஷ்யதச்சன்ன ஆசாரேண யதா கிரி. ததா எச்சர்கள் சரமாரியாயிட்டு மழை மாதிரி துருவன் மேல பலவித ஆயுதங்களால துருவனோட சரீரத்துல ரத்தம் வர அளவுக்கு சரீரத்தை முறிச்சோன அடிச்சோன. இந்த அசுரர்கள் எல்லாம் ஒரு சேர கூடி நின்று துருவனுகிட்ட யுத்தம் செஞ்சோன பிரதிகரிச்சோன. ஔத்தானபாதிஹி அப்படின்னாக்கா உத்தானபாத ராஜாவோடு புத்திரனான துருவன். சஹா வீரசூர பராக்கிரமியான துருவன் பூரினா ரொம்ப ஜாஸ்தியாக சஸ்திரவர்ஷேனா மழை மாதிரி இருக்கிற அந்த ஆயுத வருஷங்களால பலவித ஆயுதங்கள் ஒரு சேர துருவனுக்கு மேல வந்து விழுந்ததால சன்னஹா துருவனை வெளியில காணாத அளவுக்கு ஆயுதங்கள் துருவனை கவர் செஞ்சது. இந்த ஆயுத கூட்டங்களோடு நடுவுல இருக்கிற அந்த துருவனை வெளியில காணறதுக்கு யாருக்கும் சாதிக்கலை. அந்த ஆயுதங்களோடு உள்ளுக்குள்ள இருக்கிற துருவனை வெளிப்பக்கமா காணவே முடியலை. எத்தனையோ ஆயிரக்கணக்குக்கு ஆயுதங்கள் ஒவ்வொருத்தரோட கையிலேந்து 1,30,30,000 யட்சர்கள் அனுப்பிவிட்ட எல்லா ஆயுதங்களும் பாஞ்சு வந்து துருவனை பொதிஞ்சு மூடித்து. ஏது மாதிரியாக்கும் அப்படி மூடித்து அப்படின்னு சொல்லப்படுறது. ஆசாரேண யதா கிரிஹி பேமாரி அதிவர்ஷம் എത്ര മഴ പെഞ്ചാനാലും പർവ്വതത്തെ ഒന്നും ചെയ്യறதுக்கு മഴയ്ക്ക് സാധിക്കാതെ അതേമാതിരി அதிவர்ஷம் கோரி சொரியர்த்த பெரிய மலைகள் கூடியும் நம்மளோட கண்களால பார்க்கறதுக்கு சாதிக்காது. அந்த மலைகளை இந்த மழை சக்தியா பெஞ்சுன்னு இருக்கிறதுனால நம்ம கண்ணுக்கு அந்த மலைகளை காணறதுக்கு சாதிக்காது. அதே மாதிரி அதே மாதிரி பெரிய மலை மாதிரி இருக்கிற துருவன் அங்கேயே இருக்கார். இருந்தா கூட ஆயுதங்கள் துருவனுக்கு மேல மழை மாதிரி வருஷிக்கப்பட்டு துருவனை வெளியில காணாத விதத்துல மூடப்பட்டது. ந உபாதிருஷ்யதா அந்த துருவன் அப்படிங்கிற மலைய அதிவர்ஷமாயிருக்கிற ஆயுதங்கள் மறைச்சதால துருவனை காண முடியலை. இந்த ஆயுதங்கள் துருவனை ஒரு விதத்திலையும் நோகடிക്കൊന്നുമിல்லை. பதினாலாவது ஸ்லோகம். ஹாஹாகாரஹ ததா ஏவ ஆசீத் சித்தானாம் திவி பஷ்யதாம் ஹதஹ அயம் மானவஹ சூரியஹ மக்னஹ புண்ணிய ஜன அர்ணவே ஹாஹாகாரஸ்ததைவாசீத் சித்தானாம் திவி பஷ்யதா
ഹതോയം മാനവ സൂര്യോ മഗ്ന പുണ്യ ജനാർണവേ. ഹാഹാകാരഹ. சித்தர்களும் முனிகளும் எல்லாம், கந்தர்வர்கள் எல்லாம், தேவர்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு கஷ்டம் கஷ்டம், துருவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததே அப்படின்னு துக்கிச்சா. திவி அந்த ஆகாச மார்க்கத்துல வான வீதியில பசியதாம் இந்த யுத்தத்தை பார்த்து நிக்கிறவா, அவளோட சங்கடம் வெளியில தெரிவிச்சதாக்கும் இந்த ஹாஹாகாரம், அச்சச்சோ அப்படிங்கிற சத்தம். சித்தானம் சித்தர்களோடு சத்தமாக்கும் இது. ஆயிரக்கணக்குக்கு யட்சர்களோடு 1000கணக்குன்னு சொல்ல முடியாது, இதுல கரெக்டா சொல்லப்படுறது 1,30,000 யட்சர்கள் ஆயுதங்களை உத்தானபாத மகாராஜாவோடு புத்திரனான துருவனோடு மேல வர்ஷிச்சா. அந்த யுவராஜாவை இப்போ காணவே முடியலை. அதனால அவ எல்லாம் சங்கடப்பட்டு ஹா ஹா அப்படிங்கிற சத்தத்தை புறப்படுவிச்சா. அப்படி ஒரு சத்தம் ததா ஏவம் ஆசீது. அப்போ உடனே அப்படி ஒரு சத்தம் அங்க உண்டாச்சு. அயம் இந்த மானவஹா சூரியஹா மனுவம்சத்துல சுவாயம்புவ மனுவோடு புத்திரன் உத்தானபாதன், அந்த உத்தானபாதனோடு புத்திரன் சூரிய தேஜஸ் இருக்கிற துருவராஜகுமாரன் புண்ணியஜன அர்ணவே யட்சர்களோடு கூட்டத்தால, சமுத்திரம் மாதிரி இருக்கிற கூட்டத்தால இப்படி காணாம போயிட்டாரே. கன்னியாகுமரியிலெல்லாம் நம்ம போய் நின்னானா சூரியன் இப்படி கடலில முங்கி தளர்ற மாதிரி தெரியும். அதே மாதிரி இங்க துருவன் அப்படிங்கிற சூரிய தேஜஸ் இருக்கிற உத்தானபாத புத்திரன் சாயம்புவ மனுவோடு பேர குழந்தை இதா ஆயுதங்கள் அந்த குழந்தைய முக்கிடுத்தே, சமுத்திரம் மாதிரி முக்கிடுத்தே அப்படி சொல்லிண்டு அவெல்லாம் சங்கடப்பட்டா. இந்த ஆயுதங்கள் அந்த துருவகுமாரனை ஹதஹா கண்களால பார்க்க முடியாத அளவுக்கு காணாம பண்ணிடுத்தேன். பதினஞ்சாவது ஸ்லோகம். நதத்சு நதத்சு யாதுதானேஷு ஜய காசிஷு அதோ மிருதே. நதத்சு யாதுதானேஷு ஜய காசிஷ்வதோ மிருதே. உததிஷ்டது ரதஹ தஸ்ய நீஹாராத் நீஹாராத் இவ பாஸ்கரஹ. உததிஷ்டத் ரதஸ்தஸ்ய நீஹாராதிவ பாஸ்கரா. நதத்சு யாதுதானேஷு ஜய காசிஷ்வதோ மிருதே. உததிஷ்டத்ரதஸ்தஸ்ய நீஹாராதிவ பாஸ்கரா. சூரியன் உதிச்சான பனி அப்படிங்கிறது உருகி காணாம போயிடும். முப்பத்தாறாயிரம் வருஷம் பகவான்
துருவனுக்கு ஆயுள் கொடுத்திருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோமே. அதனாலேயே துருவனுக்கு மரணம் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை. அதோ அந்த துருவனை ஆயுதங்கள் கம்ப்ளீட்டா கவர் பண்ணினோன்னு அதை பார்த்துட்டு சித்தர்கள் சங்கடப்பட்டாலே. அதுக்கப்புறம் மிருதே அந்த யுத்தத்தில் யட்சர்கள் எல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கோஷம் போட்டு இருந்தா. அந்த டைம்ல ஜெய காசிஷு ஜெயிச்சாச்சு நம்ம அப்படின்னு யட்சர்கள் எல்லாம் அபிமானத்தோடு கூடி இருந்த டைம்ல யாது தானேஷு யட்ச ரட்சசர்களோடு கூட்டம் நதத்சு சத்தம அட்டாட்டஹாசம் முழக்கின்றிருந்த அந்த நேரத்தில் தஸ்யா துருவனோடு ரதஹா தேரு, துருவனோடு தேர ஓட்டுறது சாரதியாக்கும், தேரோடு கூடிட்டாக்கும் இப்போ துருவன் காணாம போனது. காரணம் துருவனோடு மேலேயும் துருவனோடு சாரதியோடு மேலேயும் எல்லாம் இந்த யட்சர்கள் ஆயுதங்களை வர்ஷிச்சா. இப்ப இதா துருவன் அந்த துருவனோடு ரதஹா தேரு துருவனோடு கூடிட்டு வெளியில எப்படி உயர்ந்து வந்தது. சமுத்திரத்துக்குள்ளேந்து சூரியன் இப்படி உயர்ந்து வரா மாதிரி நமக்கு கன்னியாகுமரியிலெல்லாம் போய் நின்னானா കാണறதுக்கு சாதிக்கும். அதே மாதிரி இதா ஆயுதங்களோடு கூட்டத்துக்குள்ளேந்து துருவகுமாரன் இதா தேரோடு கூடிட்டு வெளியில இப்படி உயர்ந்து வந்தார். பாஸ்கரஹா இவா உததிஷ்டது நீஹாராது, பாஸ்கரஹா இவா உததிஷ்டது நீஹாராது பனிமூட்டத்திலேந்து பாஸ்கரஹா இவா உததிஷ்டது சூரியன் உயர்ந்து வந்தா மாதிரி. பனிக்கூட்டத்துக்கு நடுவிலேந்து சூரியன் உயர்ந்து வந்தா சூரியனோட பிரகாசத்தால பனியெல்லாம் இப்படி மஞ்செல்லாம் இப்படி ஸ்னோ எல்லாம் இப்படி உருகி போயிடும். அங்க பின்ன அந்த மஞ்சு காணறதுக்கு சாதிக்காது. இப்ப இதா துருவகுமாரன் தன்னோட தேரோடு கூடி உயர்ந்து வந்தோன உதிச்சு வர சூரியனை மாதிரி உயர்ந்து வந்தோன அந்த ஆயுத கூட்டங்கள் ஒன்றும் அங்க காணறதுக்கு சாதிக்கலை. நமக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஆயிட்டாக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் இது மாதிரி அது மாதிரி அப்படின்னு ஒவ்வொரு எக்ஸாம்பிளை சொல்லிட்டு இங்க சொல்லப்படுறது.